நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு பஸ் ஃபேர் சார்ஜ் பண்ணியிருக்காங்க? எனக்கு 1800 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. என்ன வகையான பஸ்ஸு? இப்போ ஏசியா நான் ஏசியா அந்த மாதிரி? ஏசி பஸ். ஏசி பஸ்ஸு 1800. ஓகே. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2330 தான் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் புக் பண்ணி ஆஸ் யூஷுவல் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப ஹையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மற்ற பஸ்லாம் பார்த்தேன், அது 3000 2000 அந்த மாதிரி வந்துச்சு. இது கொஞ்சம் கம்மி தான். மேம், நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க? நான் திருநெல்வேலி வள்ளியூர். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க? யூஸ்வலாக 2K தான் வரும். இந்த வாட்டி 2700 சம்திங் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ இன் தேர்ஸ்டே. நான் ஆக்சுவலாக நாளைக்கு தான் கிளம்புறது. பட் இன்னும் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. நாளைக்கு டிக்கெட்லாம் பார்த்தப்போ அரௌண்ட் 3000 3500 மேலே இருக்குது. 4 இருக்குது. ஸோ தான் 1 டே பீரியடாக நான் லீவ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் லீவ் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். ஓகே. கவர்மெண்ட் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆஸ் யூஷுவலாக கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம். கண்டிப்பாக கவர்மெண்ட் நிரூபித்த அந்த ரேட்லாம் வாங்கலை. அவங்க அதுக்கு மேலே தான் அதிகமாக தான் வாங்குறாங்க. ஓகே. ஆம்னி பஸ் அசோசியேஷன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஏசியில் புக் பண்ணியிருக்கீங்களா நான் ஏசிங்களா? ஏசி. ஏசி ஸ்லீப்பர் தானே? 2800 வரைக்கும் போட்டிருக்காங்க. சேம். உங்களுக்கு வந்து சேம் அதே தான் வாங்கியிருக்காங்க. அதே தான் வாங்கியிருக்காங்க.